கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 ஜூன் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. The promise for 2025 June is found in Psalm 32 verse 6. சகாயம் கிடைக்கும் காலம், அப்பொழுது ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது. இந்த வசனம் ஒரு ரொம்ப பிரபலமான வசனம் கிடையாது, ஆனால் ஆழமான ஒரு பொருளை உடைய ஒரு வசனம். சகாயம் கிடைக்கும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மேலோட்டமா பார்த்தா சகாயம் கிடைக்கும் காலத்துல தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தப்பான பொருள் வந்துடும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெபம் பண்ணணும், அதிகாலையில தான் ஜெபம் பண்ணணும் என்பது போல ஒரு பொருள் வந்துவிடும். செவ்வாய்க்கிழமை தான் உபவாசிக்கணும், வெள்ளிக்கிழமை தான் உபவாசிக்கணுன்ற மாதிரி ஒரு பொருள் வந்துடும். இது அப்படி அல்ல. இந்த வசனத்தை இந்த சூழ்நிலையில முழுசா பொருத்தி பார்க்கும்போது சரியான ஒரு அர்த்தம் கிடைக்கும். என்னவென்றால், ஜலப்பிரவாகம் வருகிற காலம் ஒரு முரணான காலம், ஒரு எதிர்மறையான காலம். ஜலப்பிரவாகம் எப்போ வந்துச்சு? நோவா காலத்துல வந்துச்சு. அப்போ அது அழிவுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை, தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை என்பது போன்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் நோவாவுக்கு அது மோசமான காலம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதவர்களுக்கு அது மோசமான காலமாக இருந்தது. நோவாவுக்கு அது நல்ல காலமாகத்தான் இருந்தது. அது உதவி பெறுகிற காலமாகத்தான் இருந்தது. அவனும் அவனுடைய குடும்பமும் பேழையிலே காக்கப்பட்டார்கள். அதனால நோவாவுக்கு நல்ல காலம், மற்றவங்களுக்கெல்லாம் அது மோசமான காலம். ஆனால் அது வெள்ளம் வருகிற காலம்தான். வெள்ளம் வருகிற காலம் எப்படி நல்ல காலமாக இருக்க முடியும் என்று நினைக்கலாம். மத்தேயு 7:25-27 வரை புதிய ஏற்பாட்டில கூட இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். 2 விதமான மனிதர்கள், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு போன்ற மனிதர்கள், மணல் மேல் கட்டப்பட்ட வீடு போன்ற மனிதர்கள். 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வெள்ளம் வந்தது. 2 மனிதர்களையும் வெள்ளம் தாக்கியது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை நிலைத்து நின்றது, பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்கு அது சகாயம் கிடைக்கும் காலம். ஆனால் வசனத்தின் மேல் கட்டப்படாத வாழ்க்கை உள்ள மனிதனுக்கு அது மோசமான காலம். அது அவனை அழித்து விட்டது, அந்த வெள்ளம். அதனாலதான் இந்த ஜூன் மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல காலம். துன்மார்க்கருக்கு, ஏனென்றால் துன்மார்க்கரை பத்தி தான் 10ஆம் வசனத்துல சொல்ல, கெட்ட வழியில போகிறவர்களுக்கு அது நல்ல காலம் அல்ல. அதனால ஆண்டவருடைய வழியில போகாதவர்கள் இதை கேட்டு அவங்க மனம் திரும்பும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வழியில போய் கொண்டிருக்கிறவர்கள் பயப்பட வேண்டாம். வெள்ளம் போல சூழ்நிலைகள் வரலாம், பயப்பட வேண்டாம். ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, the time to find him. ஆண்டவரை கண்டடைகிற ஒரு சமயம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். மற்றவங்களுக்கு அது வெள்ளம் வருகிற மோசமான காலம். ஆனா பக்தி உள்ளவன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணுவான். ஜெபத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூன் மாசத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். ஜூன் மாசத்துல நம்ம பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். அப்பதான் ஜூன் மாசம் நமக்கு நல்ல காலம், உதவிகளை பெறுகிற காலம், கர்த்தரை கண்டடைகிற காலம். பக்தி உள்ளவன் என்பதற்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி பகுதியில ஒரு இலக்கணம் இருக்கு. தன்னுடைய நாவை அவன் அடக்க வேண்டும். பக்தி உள்ளவன்னா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது.
இஷ்டத்துக்கு பேசிட்டு ரொம்ப ஜெபம் பண்றான், ரொம்ப வேதம் வாசிக்கிறான், சபைக்கு போறான், அங்க போறான், இங்க போறான், அதை செய்யறான்னா அவன் பக்தி உள்ளவன் இல்லை. பக்தி உள்ளவன் என்பதற்கு அடையாளம், முதல் அடையாளமே அவன் நாவு அடக்கம். அதுதான் 9ஆம் வசனத்துல 32ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஜூன் மாசத்துல கொஞ்சம் பார்த்து பேசணும். கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் பேசிட்டா பிரச்சனை வந்துடும். எப்பவுமே கட்டுப்பாடு இல்லாமல் பேசிட்டா பிரச்சனை வரும். ஆனால் சில நேரங்களில் நம்ம தப்பிச்சிருவோம். எதில் இருக்கிறவங்கள நம்மளை போயிட்டு பொழைச்சி போகட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் ஜூன் மாதத்தில் நம்ம பார்த்து பேசணும். நம்முடைய நாவை கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ளணும், ஜெபிக்கணும். அப்போது அது நமக்கு ஒருபோதும் எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் நம் வாழ்க்கையில் ஜூன் மாதத்தில் வராது. அது உதவி பெறுகிற ஒரு மாதமாக இருக்கும். அது ஆண்டவரை கண்டடைகிற ஒரு மாதமாக இருக்கும். அதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிற, ஏன்னா முந்தின 5 வசனங்களுமே இந்த 6ஆம் வசனம் என்ன ஆரம்பிக்குதுன்னா இதற்காக அப்படின்னு ஆரம்பிக்கு. அதனால எதற்காக என்றால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக, பாவங்களை எல்லாம் ஆண்டவர் நினையாது இருப்பதற்காக, பாவத்தினுடைய விளைவுகளெல்லாம் அகன்று போவதற்கான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, மறக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பாவங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் நீங்கி விட்டது என்பதை உறுதி செய்யப்படுகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல, நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காத்ததற்காய், நடத்தியதற்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துக்காய் துதிக்கிறோம். ஜூன் மாதத்துல கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஜூன் மாதம் எங்களுக்கு சகாயம் கிடைக்கும் காலமாக இருக்க ஜெபிக்கிறோம். ஜூன் மாதம் நாங்கள் உம்மை கண்டடைகிற ஒரு மாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அது நோவாவை உயர்த்தினது போல எங்களையும் உயர்த்தும். கற்பாலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை பாதுகாத்தது போல எங்களையும் பாதுகாக்கும். அதற்காக துதிக்கிறோம். கெட்ட வழிகளில நடக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்ப இந்த வெள்ளம் போன்ற சூழ்நிலையில அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் ஜெபம் பண்றதுல மெத்தனமா இராதபடி ஒரு ஜெப ஆவியை ஊற்றும். நாங்கள் பக்தி உள்ளவர்களாக எங்களுடைய வாய்க்கு யாராவது வந்து கடிவாளம் போட வேண்டிய அவசியம் ஏற்படாம, கர்த்தர் எங்கள் வாய்க்கு கடிவாளம் போட வேண்டிய அவசியம் ஏற்படாம, நாங்களே எங்களுடைய நாவை அடக்கி கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.